டார்ச்சர்னு போட்டிருக்கேன். யாரா இருக்கும்? இதை விடக்கூடாது. யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். ஹலோ சார், வசந்த் சார், இப்பயாவது ஃபோன் எடுத்தீங்களே சார். நானும் எவ்வளோ நாள் சமாளிச்சிட்டேன் சார். இன்னும் பத்மா மேடத்துக்கு தெரியாது. பத்மா மேடம்க்கு தெரியாதா? சார், நம்ம பணம் கட்டலன்ற விஷயம் பத்மா மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் வேலையே போயிடும் சார். சார், நீங்க அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. கேட்கும் போதெல்லாம் தர தான் சொல்றீங்க. சார், என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். மேடத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அப்படி இப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே பண்ணல. கேட்டா ஏதோ பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. நான் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வேணா அந்த சொத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு 60 கோடி வேணும். என்ன இப்படி அதுலயே குறியா இருக்கா? இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு பிளான் இல்ல, பல பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சக்சஸ் ஆயிடும். நீங்க கஸ்தூரியை கடத்தி கொல்ல பாத்தீங்கல்ல, எதுவுமே நடக்கலையே. இது எப்படி இவனுக்கு தெரியும்? சரி, முதல் பிளானை இப்ப சொல்றேன். பரவாயில்லையே, இவன் உண்மையாவே வித்தியாசமா தான் யோசிச்சிருக்கான். சூப்பர் வசந்த், இந்த ஐடியா எங்களுக்கு தோணாம போயிடுச்சே. சரி, உடனே நான் சொன்னதை சிவகாமி மேடத்திட்ட சொல்லி அதை உடனே ஆக்டிவ் பண்றதுக்கு வழி பாருங்க. சரி. டோர் அந்த கௌசல்யாவால லாக் பண்ணாம பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இவன் வேற எப்ப வந்தானே தெரியலையே. வா விஸ்வா. என்ன இப்படி பாக்குறான்? விஸ்வா, மனசுக்கு எதுவுமே சரியாவே படலையே. சுவாமிஜி சொன்னதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அன்பரசி, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்காகவும் அதே மாதிரி 2 குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காகவும் நீ ஒரு நேர்த்தி கடன் செய்யணும். 5 நாள் நீ யாசகம் எடுத்து அந்த அம்மனுக்கு உண்டியில போடணும். சரிங்க சுவாமிஜி, நான் செய்யறேன். ஆனா இப்படி ஒரு நேர்த்திக்கடனை பண்ண சொல்றீங்கன்னா அப்போ பிரச்சனையும் பெருசா இருக்குமா?
ஏன் கேக்குறேன்னா, நீங்க முன்னாடி ஒரு தடவை சொல்லும்போது ஒரு உயிர் பலியே ஆகுற அளவுக்கு ஒரு யுத்த கண்டமே ஆரம்பம்னு சொன்னீங்க. அதனால தான் கேக்குறேன். நான் நடக்க போற பிரச்சனை பெருசா இருக்குமோன்னு ஒரு பயத்துல சொல்லிருக்கலாம். ஆனா அது எதுவா இருந்தாலும் நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதானே அன்பரசி. அப்புறம் இந்த நேர்த்தி கடனை முடிஞ்ச வரைக்கும் நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சுவாமிஜி ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறாரு. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பயப்படுவோன்னு கூட நினைக்கலாம். ஆனா நடக்க போற கல்யாணம் தான் யுத்த கண்டமா இருக்குமோன்னு தெரியுது. அனன்யா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கே என்ன கொல்ல பார்த்தா, அப்போ கல்யாணத்தை நிறுத்த எந்த லெவலுக்குமே போவா. நாம கொடுத்த வார்னிங்க அவ பெருசா எடுத்துக்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அன்பரசி, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? இல்லையே, ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சுவாமி கூப்பிட்டாருன்னு போனல்ல, அதுக்கப்புறம் உன் முகமே சரியில்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவரு உன்கிட்ட என்னதான் சொன்னாரு? சிவகாமி, 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 நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன, அந்த அன்பரசி நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சுன்ற திமிர்ல பெரிய விளையாட்ட பேசிட்டு போனாலே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, இது வேற ஒரு விஷயம். வேற விஷயமா? கோவில்ல நடந்துச்சுல்ல, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம்டி? அது நான் அப்புறமா சொல்றேன். நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. நான் சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம்தான். நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. முதல்ல என்ன விஷயம் நீ சொல்லிடு. ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லா நான் போயிட்டு வரேன். இந்த அன்பரசி எதுக்காக சாமியாரை பார்த்து பேசிட்டு போறா? ஏதாவது விஷயம் இருக்குமா? சாமி, யாசகம் எடுத்து அம்மன் உண்டியல்ல போட சொன்னீங்கல்ல, இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்து கல்யாணம் நின்றக்கூடாதுன்னா? இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை. என்ன சாமி பிரச்சனை? நான் முன்னால சொன்னதுதான், ஒரு உயிர் பலி. என்ன சாமி சொல்றீங்க? அதான் ஏற்கனவே அந்த ராமச்சந்திரன் இறந்துட்டாரே, உயிர் பலி முடிஞ்சிருச்சு தானே? இல்ல, எனக்கு வந்த அறிகுறிப்படி அது அன்பரசியோட இரத்த சம்பந்தத்துல நடக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அன்பரசியோட இரத்த சம்பந்தத்துல ஒரு உயிர் பலி போறது உறுதி. ஆனா அதுவும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே. அப்ப கல்யாணம் நின்னுடுமா? அதான் தெரியல. அப்படியே இந்த கல்யாணம் நடந்தாலும் ஒரு பெரிய இரத்த ஆறுக்கு நடுவுல தான் நடக்கும். சாமி, இந்த விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்றதுனால பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். இப்போ அதுக்காக தான் அன்பரசிய அந்த நேர்த்தி கடனை செய்ய சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம இத வேடிக்கை பார்க்கக்கூடிய தகுதி மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னால எதையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கடவுள் மனசு இறங்குனா உண்டு. ஆனா சொல்லுங்க சாமி. கடவுளா இருந்தாலும் கர்மாவை ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்.
சரிங்க சாமி. என்ன சிவகாமி சொல்ற? அந்த சாமியார் அப்படியா சொன்னா? ஆமாமா, அதான் மனசுக்குள்ள ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கு. ரத்த சம்பந்தம் நீ சொல்றது பார்த்தா ஒண்ணு அந்த கஸ்தூரியா இருக்கணும், இல்லனா உன் புருஷனா? ஆமாமா, ஆ, அது ஒண்ணுதான் ஏதோ என் மனசுக்குள்ள கொடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்லடி, அதெல்லாம் இல்ல. நீ மனசை போட்டு ஒன்னும் குழப்பிக்காத. அது கண்டிப்பா அந்த கஸ்தூரியா தான் இருக்கும். நானும் அவளாத்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ம், அன்பு, என்னன்னு சொல்லு. சுவாமிஜி சொன்னதை சொன்னா மஞ்சுவும் பதட்டப்படுவா, அதனால சொல்ல வேண்டாம். அது ஒண்ணும் இல்ல மஞ்சு, அவர் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லல்ல. சரி, அதை விடு. கீழே சாரும் மேடமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன? நீயே போய் பாரு. என்னன்னு சொல்ல. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். உன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்க எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பாத்தினா தெரியும். நான் கீழே நடந்து வரும்போது சார் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரா? சார், சார் இந்தாங்க சார். தேங்க்ஸ்மா. மஞ்சு, அன்பரசி கல்யாணத்தை நாங்க எப்படி நடத்த போறோம்னு பாரு. மஞ்சு, அன்பரசி கல்யாணத்துக்காக சந்திரா ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கான். ஆமா சந்திரா, இவ்வளவும் பண்றியே. சிவகாமி மங்காவை நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. மா, என் பொண்ணுமா அவ. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரும் எதுவுமே கேட்க முடியாதுமா. அவளுக்காக இந்த ஊர்ல யார் கேட்டரிங்ல பெஸ்ட், யார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களதான் கூப்பிட்டு வச்சு பண்ண போறேன். சார், இப்ப அவளுக்காக தான் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மஞ்சு, அன்பரசி ரொம்ப கொடுத்து வச்சவ சார். அப்படியெல்லாம் இல்லம்மா, நாங்க தான் கொடுத்து வச்சவங்க. நீ பாரு மஞ்சு, இந்த வீடு கல்யாண கலையாதான் இருக்கும். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா பண்ணுவோம். நீங்க சொல்றத பார்த்தாவே எனக்கு தலை சுத்துது. மேடம், அன்பரசி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமே நல்லதா தான் நடக்கும். உன் ஃப்ரெண்டு இனிமே நல்லதா தான் பார்க்க போறாம்மா. சரியா சொன்னீங்கம்மா. சார், அன்பரசி இதெல்லாம் இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டா சார். இதெல்லாம் இப்பவே போய் அன்பரசி கிட்ட சொல்லிட்டு வர சார். பாய். அன்பு, உனக்காக எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணணும்னு சார் பார்த்து பார்த்து நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ வேணா போய் பாரு. அப்பதான் உனக்கு உங்க அப்பாவும் பாட்டியும் உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்த பிளான் பண்றாங்கன்னு உனக்கே தெரியும். அப்புறமா பாத்துக்கலாம் மஞ்சு. என்ன அன்பு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போய் பாருன்னா பார்க்கவே மாட்டேங்கிற. நீயே போய் பாரு, முதல்ல போ. போ, சொன்னா கேளு, போ. அந்த சாமியாரு நம்ம பண்ண போறத அப்படியே சொல்லியிருக்காரே. அதாம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நாம கஸ்தூரியை எப்படியாவது காலி பண்ணிரணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்லை பாரு. ஆனா இப்ப அந்த சாமியார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நாம இப்ப ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அவ போய் சேர்ந்துருவா. அப்படிதாம்மா எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அந்த சாமியார் சொல்லி எதுவும் நடக்காம இருந்ததே இல்ல. இப்ப அந்த சாமியாரு அன்பரசியோட ரத்த சம்பந்தத்துல உயிர் போகும்னு சொல்றாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா அது கஸ்தூரியாதாம்மா இருக்கணும். ஆமாமா, அது கண்டிப்பா அந்த கஸ்தூரியா தாண்டி இருக்கும். இங்க பாரு, நாம தான் அந்த கஸ்தூரியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த அன்பரசியை கூட தான் ஒரு தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா பாரு, அனன்யா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியும் அவ திரும்ப பேய் மாதிரி வந்து நின்னுட்டால. அப்போ எனக்கே கூட என்னடா இது, இவளை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு டவுட் வந்துருச்சு. ஆனா நீ இப்ப அந்த சாமியார் சொன்னாருன்னு சொல்றத பார்த்தா அந்த அன்பரசி சாகராலோ இல்லையோ கண்டிப்பா அந்த கஸ்தூரி செத்துருவான்னு தோணுது. சரிம்மா, நீ ஏதோ பேசணும்னு வந்தியா? அது என்ன?
அது வேற ஒண்ணும் இல்லடி. அந்த வசந்துக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ண மாதிரியே தெரியல, இப்படியே விட்டா கல்யாணமே முடிஞ்சிரும், அப்புறம் என் பேத்தி நிலைமை என்ன ஆகும்னு கேட்டதுக்கு அவன் ஒரு ஐடியா சொன்னான்டி. எனக்கு என்னமோ அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம எதுக்கும் அவன் அப்படி சொல்றத ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாமே. அப்படி என்ன பிளான் சொன்னா? சொல்றேன் இரு. அது வேற ஒன்றும். சொல்ல அனன்யா. ஆன்ட்டி, அன்பரசி விஸ்வா மேரேஜை உங்களால கண்டிப்பா தடுக்க முடியாது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி மேரேஜும் கண்டிப்பா நடக்கும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். விஸ்வா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் நான் உயிரோட இருக்கிறது வேஸ்ட். அனன்யா, என்ன நீ இப்படி பேசுற? இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்துட்டேன் ஆன்ட்டி. ஆமா ஆன்ட்டி, இப்ப நான் எங்க வீட்டு மொட்டை மாடி மேல நின்னுதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு அடி முன்னாடி வச்சா நான் கீழே விழுந்து செத்துருவேன். கடைசியா விஸ்வாக்கு கால் பண்ணி பேசணும்னு நான் அவருக்கு கால் பண்ணேன். ஆனா விஸ்வா போனை எடுக்கவே இல்லை ஆன்ட்டி. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 தடவைக்கும் மேல நான் கால் பண்ணிட்டேன். ஆனா அவரு கால் எடுக்கவே இல்லை. அதனாலதான் விஸ்வா கிட்ட போன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் ஆன்ட்டி. அனன்யா, சொன்னா கேளு. இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்காத, வேணாம். இந்த மாதிரி தான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஆன்ட்டி. ஆனா என்னாச்சு? நீங்க எதுவுமே பண்ணல. கடைசியில அன்பரசி கூட என்கேஜ்மெண்ட் தான் பண்ணீங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆன்ட்டி. எனக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா? விஸ்வா கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றீங்களா? அந்த அன்பரசியை விட விஸ்வாவை நான் 1000 டைம்ஸ் லவ் பண்றேன் ஆன்ட்டி. இந்த ஜென்மத்துல அவர் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது அவருக்கு நான் ஒய்ஃபா வருவேன். இதெல்லாம் அனன்யா உன்கிட்ட சொல்ல சொன்னான்னு சொல்லி விஸ்வா கிட்ட சொல்லிடுங்க ஆன்ட்டி. சாரி ஆன்ட்டி. அனன்யா, அனன்யா, நான் சொல்றதை கேளுமா? இது பாரு ஆன்ட்டி, தயவு செஞ்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இது என்னோட தனிப்பட்ட முடிவு. இந்த கல்யாணத்தை என்னால நிரந்தரமா நிறுத்த முடியலனா கூட கொஞ்ச நாளைக்கு இத தள்ளி போட முடியும்ல. ஐயோ, ஏன்னா நான் செத்துட்டேன்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. அதோட என்னோட சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த அன்பரசி தான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாகிறதுனால அட்லீஸ்ட் மேரேஜ ஒரு 6 மந்த்துக்காவது தள்ளி போடுவாங்கல்ல. என்னால இதை மட்டும்தான் ஆன்ட்டி செய்ய முடிஞ்சது. குட் பை ஆன்ட்டி. ஐயோ அனன்யா, ஐயோ அனன்யா, ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றாளே. ஐயோ.